நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம், வாசிப்போம், பண்ணுவோம். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம், பக்கம் 1094, தமிழ் வேதாகமத்தில் பக்கம் 1094. சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 3ஆவது அதிகாரம் 9வது வசனம். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திரங்களை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கிப் போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தினுடைய, அதாவது ஒரு ஆளுடைய அக்கிரமத்தை, பாவத்தை ஒரே நாளில் நிவர்த்தி பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்காக தேசத்திலேயே இருக்கிற எல்லா அக்கிரமத்தையும் ஒரே நாளில் நிவர்த்தி பண்ணிடுறார். உங்களாலையும் என்னாலையும் ஒரே நாளில் ஒரு தேசத்தினுடைய காரியத்தை நிறைவேற்ற முடியாது. இயேசு ஒரே நாளிலே கல்வாரி சிலுவையிலே முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்தார். தேவனால் மட்டும்தான் அதெல்லாம் செய்ய முடியும். இன்னும் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த வாக்குத்தத்தத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அவர் பிரதான ஆசாரியர் யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவர் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். பாருங்க, எப்பயுமே பிசாசு நம்மளை குற்றம் சாட்டுறதுக்காக தேவன்கிட்ட போய் குற்றம் சாட்டுறான். இவன் கரெக்ட் கிடையாது, இவன் உத்தமம் கிடையாது, உண்மையுள்ள ஆள் கிடையாது, இவன் பாவி, இவன் தகுதி இல்லாதவன் அப்படின்னு எப்பயுமே பிசாசுடைய வேலை என்ன? குற்றம் சாட்டுற வேலை. பிசாசுடைய வேலை, கர்த்தருடைய வேலை நம்மளை சுத்தமாக்குற வேலை. அதனால்தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம். அதனுடைய அடிப்படையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 36வது அதிகாரத்தில் 21ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சிப்பேன். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் பக்கம் 1008 என்ன சொல்றாருன்னா, எசேக்கியேல் 36:29 உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அசுத்தங்களெல்லாம் நீக்கப்படலாம்னா ரட்சிக்கப்பட முடியாது. நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவராக இயேசுவோட எப்படி ரட்சிக்கப்பட்டோன்னு திரும்பி பாருங்களேன். என்ன பண்ணணும்? நீதி உண்டாக விசுவாசித்தோம். என்ன விசுவாசித்தோம்? ஆண்டவராகிய இயேசுவே ஜீவுள்ள தேவன், என்னுடைய அக்கிரமங்களை, என்னுடைய பாவங்களை, என்னுடைய மீறல்களை ஏற்றுக்கொண்டு எனக்கு பதிலாக சிலுவையிலே மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார் என்பதை விசுவாசித்தோம். நீதி உண்டாகுது, ரட்சிப்புண்டாக அறிக்கிட்டோம். என்னவென்று அறிக்கிட்டோம்? இயேசுவே எனக்கு ஆண்டவர், என் பாவங்களை நீக்கி என்னை கழுவி சுத்திகரித்து உடைய பிள்ளையாய் மாற்றும் என்று சொன்னோம், ரட்சிக்கப்பட்டோம். அப்படின்னா நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசித்தோம், ரட்சிப்புண்டாக வாயிலை அறிக்கையிட்டோம். வாழ்க்கை முழுவதுமே இதுதான் தத்துவமே. கிறிஸ்துவ வாழ்க்கையில பயணத்தில் என்னன்னா, விசுவாசிக்கணும், அறிக்கணும். எதை விசுவாசித்தோமோ அதை பேசணும். நமக்கு இருக்க பிரச்சனைகளையே பேசிட்டு இருக்கிறதில்ல. நிறைய சமயத்துல விசுவாசிகளுடைய நிலைமைன்னா, நான் பாவி. சரி, இவங்க இப்படி சொல்றாங்கன்னா, ஊழியம் செய்யற ஊழியக்காரர்களும் எப்ப பார்த்தாலும் நீ பாவி, நீ தகுதி இல்லாத, நீ பரலோகத்துக்கு வர மாட்டேன் இப்படியே சொல்றதுனால அவங்க என்ன முடிவு பண்ணிடுறாங்க? நாம சரியில்லாத ஆட்கள், நம்மளாம் பரலோகத்துக்கு போக வாய்ப்பே கிடையாது, நம்மளாம் பரலோக என்ட்ரன்ஸ்லயே நீங்க டிஸ்குவாலிஃபைட் போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஏன்னா நிறைய அப்படியே கேட்கிறாங்க பாருங்க. எதை நீங்கள் அதிகமாக கேட்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். எதை கேட்கிறீர்களோ அதை விசுவாசிப்பீர்கள், எதை விசுவாசிகளோ அதை பேசுவீர்கள், எதை பேசுவீர்களோ அது உங்க வாழ்க்கையா மாறிடும். அப்ப எதை கேட்கிறோங்க கவனம். நிறைய சமயத்தில் சொல்ல எல்லா பிரசங்கம் தானே, எல்லாம் பைபிள் தாங்க பிரசங்கம் பண்றாங்க, எல்லாம் பைபிள் தானங்க சொல்றாங்க, பைபிள்ல தான் சொல்றாங்க. பைபிள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு முக்கியம். நிறைய சமயத்துல பைபிள்ல இருந்து பிரசங்கம் பண்ணுவாங்க, பைபிள்ல இருந்தா யெகோவா சாட்சிகளை பத்தி பேசுறாங்க. யெகோவா சாட்சிகள் ஒரு கூட்டம் 7வது நாள் ஓய்வு நாள் ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்ற கூட்டம் பைபிள்ல தான் பேசுது. ஏன்னா ஆதி முதல் தேவன் என்ன பண்ணாரு? 7வது நாள் தான் ஓய்ந்திருக்க சொன்னாரு. அதனால 7வது நாள் தான் ஓய்வு நாள். நீங்க சொல்ற மாதிரி வாரத்தின் 1வது நாள் ஓய்வு நாள் கிடையாது அப்படின்னு ஆர்கியூ பண்றவங்க இருக்காங்க. அவங்க நிறைய ஆர்கியூ பண்ணட்டும். நாம ஏன் வாரத்தின் 1வது நாள் நம்ம ஆராதனை ஓய்வு நாளாய் ஆராதிக்கிறோம்னா, இயேசு அன்றைக்கு உயிர்த்தெழுந்தார். ஆகவே அது ஓய்வு நாளாய் நம்ம அனுசரிக்கிறோம். இப்ப என்னைக்கு ஆராதிக்கிறத விட யாரை ஆராதிக்கிறோம்னு முக்கியம்.
யார் ஆராதிக்க முக்கியம்? நீங்கள் இயேசுவை சத்தியத்தினோடு விசுவாசித்து ஆராதித்த சந்தோஷம் தான். 7வது ஓய்வு நாள் சொல்லுவாங்க, யெகோவா நிசி சொல்லுவாங்க, பைபிள் விஷயம் பேசுவாங்க. இன்னைக்கும் 99% சபைகள் சத்தியத்தை பேசுகிறோம் என்று சொல்கிறார்கள். சத்தியத்தை அல்ல, சட்டத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். என்ன சட்டத்தை பேசுறாங்க? நியாயப்பிரமாணத்தின்படி இதெல்லாம் பாவம், இதெல்லாம் குற்றம், இதெல்லாம் செஞ்சா நீ தண்டிக்கப்படுவாய். அப்புறம் இயேசு சாகணும். இயேசு சிலுவையில் மரித்தது நம்முடைய பாவங்களை நிவாரணம் செய்வதற்காக. இயேசு பாவம் செய்து மரிக்கல, நம்முடைய பாவங்களை ஏற்று மரித்தார். இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்ததினால் அவர் மரித்தார். அவர் மரணம் என்னுடைய மீட்பாக இருக்கிறது. நான் என்னைக்கு விசுவாசத்தோடு அறிக்கைப்படுகிறேனோ அன்னைக்கு நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். இங்க சொல்றாரு, உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து அப்படின் போது அசுத்தங்கள் நீக்கப்படாமல் ரட்சிக்கப்பட முடியாது. பாவம் மன்னிப்பு இல்லாமல் ரட்சிப்பு கிடையவே. பாவம் மன்னிப்பு இருக்கணும்னா ரத்தம் சிந்தப்படணும். இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிற விசுவாசம் நமக்கு பாவ மன்னிப்பாயும் ரட்சிப்பாயும் மாறுது. அப்ப ரட்சிக்கப்படுறோம்னா எப்படி ரட்சிக்கப்படுறோம்? ஏதோ போனோம், இயேசு சொன்னோம், ரட்சிக்கப்பட்டோம், அப்படி இல்லை. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசித்தோம். எந்த விட்டு விசுவாசித்தோம்? இயேசு எனக்காக சிலுவையில மரித்தார், என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய பதிலாளாக அவர் சிலுவையில மரித்து எனக்காக பாதாள வரைக்கும், எனக்கு பதிலாக பாதாள வரைக்கும் சென்று எனக்கு பதிலாக பரலோகத்தில் எனக்கு பிதாவின் வாழ்வாசம் வைத்திருக்கிறார். இப்ப விசுவாசிக்கிறதுனால அறிக்கை எடுக்கிறேன். என்னதுக்கு அறிக்கை எடுக்கிறேன்? இயேசுவை என் உள்ளத்தில் வாரும், என்னுடைய பிள்ளையாக்கும், என் பாவங்களால் என்னை கழுவி சுத்திகரியும். அந்த நாளிலிருந்து வேதம் சொல்கிறது 2 Corinthians 5:17 கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் புது சிருஷ்டிகளாக இருக்கிறார்கள். பழையவன் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்னைக்கு பிராண்ட் நியூ மேன். நேற்று வரை நமக்கு இருந்த பாவ கணக்கு எல்லாம் நீக்கப்பட்டுரும். என்னைக்கு இயேசு விசுவாசம் அன்னையிலிருந்து ஒரு புது வாழ்வு ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் பாவமே செய்யறது இல்லையா? கிறிஸ்துவங்க பாவமே செய்ய மாட்டாங்களா? பாவம் செய்கிற மாதிரி ஆட்களே கிடையாதுன்னா பாவம் செய்யறாள் தான். சுபாவம் பொத்தி போவாது. சுபாவம் எண்ணங்கள் இருக்குல்ல, எண்ணங்கள் இந்த சரீரத்தினுடைய விருப்பங்கள், ஆசைகள், இதெல்லாம் சில சமயம் தவறு செய்ய வைக்குது, பாவம் செய்ய வைக்குது. ஆனால் பாவம் செய்த வேதம் என்ன சொல்வது? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்படின்னா கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு? பாவம் செஞ்சுக்கிட்டு பாவத்துல வாழ்றது தேவனுக்கு பிரியல்ல, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவது தான் அவனுக்கு பிரியம். ஏன்னா தான் பிள்ளை தாங்கிட்ட திரும்பி வரணும். அதே மாதிரி கிறிஸ்துவ விசுவாசி பாவம் செய்யறானா செய்யறான், ஆனால் பாவங்களை தேவனிடத்தில் போய் அறிக்கையிட்டால் அதை மன்னித்து கழுவி சுத்திகரிக்க நமக்கு அவர் உண்மையில் நீதி உள்ளவராக இருக்கிறார். 1 யோவான் 1 சொல்லு. ஆக கிறிஸ்துவ விசுவாசி பாவம் செய்கிறான், ஆனாலும் பாவம் செய்யாம வாழ்வதற்கான அத்தனை ஆற்றலும் இருக்கிறது. ஒருவேளை தவறு செய்தாலும் தேவன்கிட்ட போய் நின்றா அவனை கழுவி சுத்திகரிக்க உண்மையாக்குறான். அதைத்தான் இங்க சகரியா 3 பார்க்கிறோம். சகரியா 3 கொஞ்சம் தெளிவா பார்க்க போறோம். சகரியா 3 எடுங்க. 1 சொல்றது, அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. இங்க இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு நடத்தி கொண்டு போன மோசைக்கு அடுத்து யோசுவாவை பத்தி பேசல. இந்த யோசுவா பிரதான ஆசாரியர் அப்படின்னா ஜனங்களுக்கு எல்லாருக்கும் மேல இருந்து ஜனங்களுடைய தனக்காக பலி செலுத்துகிற, ஜனங்களை தேவனிடத்தில் நடத்துகிற ஒரு ஊழியக்காரன். நம்ம சொல்ல போனோம்னா மொத்த இதுக்கும் பிஷப் மாதிரி வச்சுக்கோங்க, பெரிய பிஷப். அவர் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியனானவன் தேவனுடைய தூதனுக்கு அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய வலது பக்கத்தில் நின்றான். இப்ப ரைட் சைடில் யார் நிற்கிறான்? பிசாசு நிற்கிறான். கர்த்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது. பாருங்க, இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிற ஊழியக்காரன் இவர் இப்படி அநியாய அக்கிரமம் பண்ணி இப்படி பாவத்துக்கு மொத்த கோலமா நிற்கிறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றான். பிசாசுடைய என்ன? நாம கம்ப்ளைண்ட் பண்ணா இவனை டிஸ்குவாலிஃபை பண்ணி இவனை தூக்கி நரகத்தில் போட்டுருவாருன்னு கேட்கிறான். இது இப்போ பழைய உடன்படிக்கையின் காலத்துல, நம்ம புது உடன்படிக்கையின் காலத்துல, பழைய உடன்படிக்கையின் காலத்திலே கர்த்தர் இப்படி டீல் பண்ணுவாருன்னா இதை புதிய உடன்படிக்கையின் காலத்துல எப்படி டீல் பண்ணுவாரு நம்மள அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பழைய உடன்படிக்கை காலம் என்ன? பாவம் செய்த ஆத்மா சாகவே, இதான் தீர்ப்பு. பாவம் செஞ்சா சாகணும், உனக்கு வாழ்வே கிடையாது. அப்படி தீர்ப்பு இருந்த காலத்திலேயே எல்லா மக்களுக்காகவும் பலி செலுத்த வேண்டியவன் மொத்த பாவத்தின் உருவமாய் தேவனுக்கு நிற்கிறான்.
மொத்தமாவே பாவத்தினால் நிறைந்தவனாய் வந்து நிற்கிறான். இப்ப இந்த மனிதன் முழு இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் ரெப்ரசன்டேட்டிவ், தேவனுக்கும் போய் நிற்கக்கூடியவன். எல்லாருக்கும் போய் தேவனுக்குமாய் நிற்க வேண்டியவனே பாவியா வந்து நிற்கிறான். பிசாசு பக்கத்துல நின்று இவனை குற்றம் சாட்டுகிறான். இவன் பாவியா இருக்கிறான், இவன் தேவனுடைய ஊழியக்காரனா இருக்க தகுதியே இல்லைன்னு ஊழியக்காரனே தகுதி இழப்பு செய்ததுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி நிற்கிறான். 2ஆம் வசனத்துல பாருங்க, சகரியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். என்ன சொல்ல வர்றாருன்னா, இவன் நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறான். நெருப்புல என்ன அர்த்தம்? பாவத்தின் தன்மையிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறான். அதை வேற எங்கேயும் போகல, தேவனுக்கு இருக்கிறான். நல்லா கவனிக்கணும். நல்ல சத்தியம், முக்கியமான சத்தியம். அவன் பாவத்தின் மொத்த உருவமா இருக்கிறான், எங்கேயோ ஓடல, தேவனுக்கு வந்திருக்கிறான். ஏன்னா என்னுடைய பாவங்களுக்கு ஒரே ஒரு நிவாரணம் இயேசு மட்டும்தான். கர்த்தரால மட்டும்தான் என்னை பரிசுத்தமாக்க முடியும். கர்த்தரால் மட்டும்தான் நான் இழந்து போன அந்த தகுதியை எனக்கு தர முடியும். என் அசுத்தங்களை நீக்கி சுத்தமாக்க முடியும் என்று அறிந்து கர்த்தரிடத்தில் வந்து நிற்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம மிக மோசமான நிலைமையில் இருக்கும்போது யார்கிட்ட போறது ரொம்ப முக்கியம். நம்மளை குற்றம் சாட்டுறதுக்கு பிசாசு கூட வந்து நிற்கிறான். இவன் கர்த்தரிடம் வந்து நிற்கிறான், பிசாசு அங்கதான் வந்து நிற்கிறான். பிசாசுடைய வேலை என்ன? இவனை குற்றம் சாட்ட வந்திருக்கிறான். கர்த்தருடைய தூதனானவன் என்ன சொல்றான்னா, கர்த்தருனை கடிந்து கொள்வானா. சாத்தானே, கர்த்தருனை அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் நமக்காக நின்று நமக்காக சாத்தானையும் கடிந்து கொள்கிறான். அப்படி நம்ம மொத்தமா தப்பா தான் வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நீங்க ஊழியக்காரன் சரியில்லை, விசுவாசி சரியில்லை, அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருப்பாங்கன்னு சுத்தி இருக்கிற அத்தனை பேருடைய குற்றங்களை பார்க்கிற பிசாசின் கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும்? தேவனை போல பார்க்கணும். எப்படி தேவனை போல பார்க்கணும்? அங்க வந்து நிக்கிறவன் முழு பாவத்தின் உருவமா தான் வந்து நிக்கிறான். மொத்த பாவத்தினால் கரைபட்டு தான் வந்து நிக்கிறான். ஆனா அவன் பாவியா பார்க்கல, குற்றவாளியா பார்க்கல, தண்டிக்கப்பட வேண்டியவனா பார்க்கல, கர்த்தர் ஆசீர்வாதமாய் பார்க்கல. இவன் இந்த தேசத்துக்கு மீண்டும் அவர் ஒரு ஆசீர்வாதமான மனிதனாய் மாற முடியும்னு பார்க்கிறார். நான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் சொல்றேன். சாத்தானை பார்த்து கர்த்தரை சொல்கிறார், கர்த்தருடைய கடிந்து கொள்வாராக. எருசலேமை தெரிந்து கொண்டவர் கர்த்தர் எருசலேமை தெரிந்து கொண்டு இவனை அங்கே தலைவனாய் வைத்திருக்கிற தேவனுடைய கடிந்து கொள்வாராக. நான் இப்படி சொல்றேன். இந்த குடும்பத்துல, வாழ்க்கையில, ஊழியத்துல, சபையில, ஒரு ஊழியத்தின் பாதையில உங்களை தலைவனாய் தெரிந்தெடுத்திருக்கிற கர்த்தர் உங்களுக்காக என்ன சொல்வாரு? உங்களுக்காக சாத்தானையும் கடிந்து கொள்வார், உங்களை குற்றம் சாட்டுகிறவனையும் கடிந்து கொள்வார். அப்படின்னா கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிறவர், பரிந்து பேசுகிறவர், உங்களை சுத்தம் பண்ணுகிறவர் என்று சொல்லியாச்சுன்னா ஊரே எதிர்த்து நின்றாலும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். கர்த்தர் யாரு கூட இருக்காங்க முக்கியம். கர்த்தர் நமக்கு எதிராளியா இல்லை, நமக்கு எதிராக போராடிட்டு இல்லை, நமக்கு ஆதரவா இருக்கிறார். சாத்தானை நோக்கி கர்த்தருனை கடிந்து கொள்வாராக. சாத்தானை எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தருனை கடிந்து கொள்வாராக. யாரு கடிந்து கொள்வார்கள்? இந்த எருசலேம் பட்டணம், இந்த எருசலேம் தேவனுடைய நகரமாகிய எருசலேமை தெரிந்து கொண்டு இவனை அந்த எருசலேம் தேவாலயத்திலே ஆராதனை செய்கிறவனாய் வைத்தாரே, அந்த கர்த்தருனை கடிந்து கொள்வாராக. பாவம் செய்யறோம்னா, பாவம் செய்யறதுக்கு தேவனுக்கும் அவனுக்கு இருக்கிறது. அவன் தேவனோட ஒப்புரவு வாயிட்டா தேவன் மன்னித்து எல்லா பாவங்களாரும் அவங்களை கழுவி சுத்தி இருக்கிறார். இங்க அவன் வேற எங்கேயும் போகல, கர்த்தர்ட்ட போயிருக்கிறான். கூட யார் நிற்கிறான்? பிசாசு வந்து நிற்கிறான். பிசாசுடைய வேலை குற்றம் சாட்டுறது, கர்த்தருடைய வேலை அவன் கையில இருந்து உங்களை காப்பாத்துறது. குற்றம் சாட்டுற பிசாசு உங்களை குற்றம் சாட்டிகிட்டே தான் இருப்பான். உங்களை சுற்றி இருக்கிற உறவுகளை உங்களை குற்றம் சாட்டிட்டு தான் இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிற சபை மக்கள் உங்களை குற்றம் சாட்டிட்டு தான் இருப்பாங்க. உங்களை சுற்றி இருக்கிற விசுவாச குடும்பங்கள் உங்களை குற்றம் சாட்டிட்டு தான் இருப்பாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஒருவராக உங்களோட வேலை செய்வங்க உங்களை குற்றம் சாட்டிட்டு தான் இருப்பாங்க. உங்களை தவறான கண்ணோட்டத்தோடு தான் பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக அவர்களை கடிந்து கொள்வார். காரணம் என்னன்னா அவர் உங்களோட கூட இருக்கிறார். அது ஏன் பிரச்சனை? நான் பேசிக்குவேன், நான் தீர்த்துக்குவேன், நான் சரி பண்ணிக்குவேன். உன்னை யார் குற்றம் சாட்டுவா? பாருங்க, ரோமர் கழுதுன நிருபம் வாங்க, ரோமர் கழுதுன நிருபம் 8வது அதிகாரத்துல 31ஆம் வசனம் பாருங்க. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்?
ரோமர்கள் 8:31 பக்கம் 216 புதிய ஏற்பாட்டில். வேகமாடுங்க, சேர்ந்து வாசிப்போம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? If God is for us, who can against us? தேவன் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு எதிராக யார் இருக்க முடியும்? ஒன்று புரியணும் வாழ்க்கையில. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறான்னு ஒரு நிச்சயம் இருக்கிற மனுஷனுக்கு எதிராளியை பற்றி கவலை இருக்க வேண்டிய அவசியமே. எத்தனை பேர் 1000 பேர் எதிராளியாக இருக்கட்டும், ஒரு 1,00,000 பேர் சேர்ந்து வரட்டும், மொத்த கூட்டமே சேர்ந்து உங்களுக்கு எதிராக வந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்க யாருமே கிடையாது. அடுத்த வருஷம் பாருங்க என்ன சொல்றது? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? குமாரனையே கொடுத்துட்டாருன்னா வேற எதையும் கொடுக்க மாட்டாரா? சொந்த பிள்ளையே பலியா கொடுத்துட்டு மற்ற தர மாட்டாரான்னு கேட்கிறார். கேட்டுட்டு தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? எல்லாரும் சொல்லுவோமே. தேவன் உங்களை தெரிந்தெடுக்கிறார்னா தெரிந்தெடுத்திருக்கிற உங்க மேல குற்றம் சாட்டுறது யாரு? சொல்லிட்டு தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஆக்கினைக்குள்ளாக இவெல்லாம் கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டிய ஆளுன்னு தீர்க்கிறது யாரு? சொல்லிட்டு கிறிஸ்துவே மரித்தவர், எல்லாம் சேர்த்து சொல்லுவோம், கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது வாசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவருமாக. தேவன் தான் எனக்காக மரித்தார், தேவன் தான் எனக்காக எழுந்தார், தேவன் தான் எனக்காக வலது வாசல் இருக்கிறார், இன்னைக்கும் தேவன் தான் எனக்காக பரிந்து பேசுகிறார்னா இந்த முழு உலகமே உங்களை குற்றம் சாட்டினாலும் கர்த்தர் உங்களுக்காக உங்கள் பட்சத்திலிருந்து வழக்காடுவார். அதனால மக்களை பார்த்து மனுஷனை பார்த்து மனுஷங்க சொல்ற மோசமான வார்த்தைகளை பார்த்து பயந்துடாதீங்க. மக்கள் குற்றம் சாட்டணும் சாட்டி கொண்டே தான் இருப்பாங்க. மக்கள் குற்றம் சாட்டுறவங்க சாட்டிட்டே இருப்பாங்க. ஆனால் விசுவாசிக்கிற உங்களுக்கு தெரியணும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தரை தெரிந்தெடுத்திருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளை. உங்க வாயிலிருந்து என்ன அறிக்கைப்பட்டிருக்கீங்கன்னு ரொம்ப முக்கியம். எது விசுவாசிங்களோ அதை பேசுவீங்க, எது பேசுவீங்களோ அது உங்க வாழ்க்கை. சொல்றான், தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுறவன் தேவனே அவனை நீதிமான்களாக்குறவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அவனை நீதிமானாக்குறது தேவனுடைய வேலைன்னா நீ எப்படி அவனை தண்டிக்க முடியும்? மனுஷனுக்கு எந்த தண்டிக்கிற அதிகாரம் கொடுக்கல. அதனாலதான் சொல்றாரு சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல, சாத்தான் உன்னை கடிந்து கொள்வாராக, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னு சொல்ற காரணம் என்னன்னா, உன்னை நீ யார் இவரை வந்து குற்றம் சாட்டி வந்து நிற்கிறது? பாவத்தை மொத்தம் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்றது. கர்த்தர் என்னன்னா, சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவனை வலது பார்த்து நின்றான். அவனுக்கு கெடுத்து பிசாசு வேலை, கெடுக்கிற வேலை. கர்த்தருடைய வேலை அவங்க எழுந்து நம்ம காப்பாற்றுற வேலை. எப்பயுமே நினைச்சுக்காதீங்க கர்த்தர் பிசாசுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறார். நிறைய விசுவாசிகளுடைய நிறைய மக்களுடைய என்னன்னா, கடவுள் என்ன மட்டும் ஏன் அப்படி சோதிக்கிறார்? கடவுள் ஏன் என்ன மட்டும் சோதிக்கிறார்? உங்களை சோதிக்கலைங்க, சோதிக்கிறவனுடைய வேற, அவனுக்கு பேரே சோதனைக்காரன். அவன் பிசாசுடைய வேலையை சோதிக்கிறது, உங்களை சோதிக்கிறது. என்ன சோதிக்கிறது? ஒவ்வொரு முறையும் சோதனையில அவன் தோத்துதான் போறான். ஆனாலும் அவன் சோதிக்காம இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஜெயிக்க வச்சுட்டே வர்றாரு. இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 2வது சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்றாரு, அப்பொழுது சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானை எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தருனை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினி என்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றான். ஜோசுவாவின் இவன் எப்படி நிற்கிறான்? அவனை கடிந்து கொள்வாராக சொல்ற, இவன் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறான்பா, அதனால நீ எப்படி சொல்ல முடியும்? அப்படி கிடையாது. இவன் இம்பர்ஃபெக்டா தான் நிற்கிறான், முழுசாவை குற்றவாளியா தான் நிற்கிறான், முழுசா தண்டிக்கப்பட வேண்டியவனா தான் நிற்கிறான். அதை நான் பார்த்துக்க, நீ ஒன்று சொல்ல வேண்டியது சொல்லல. இது என் வீட்டு பிரச்சனை, நான் பார்த்துக்க, நீ வந்து தடை பண்ணாதமாங்கல்ல. அந்த மாதிரி என்ன சொல்றான்? யோசுவாவின் அழுக்கு வஸ்திரம் தெரிவித்தவனாய் தூதருக்கு முன்பாக நின்றான். என் முன்னாடி வந்து நின்றுருக்கிறாள், மொத்தமா குற்றம் செஞ்சு வந்து நிற்குது. அழுக்கு வஸ்திரம் சொன்னா பாவத்தினால் கரைபடித்தவனா வந்து நிற்கிறான். இந்த பக்கம் பிசாசு நின்றுகிட்டு, பாருப்பா இப்படி அக்கிரமணியத்தோடு வந்திருக்கிறான், இவனை இந்த தேசத்தை ஃபுல்லா காப்பாற்ற போறவன், இவனை அந்த தேசத்தினுடைய ஜனங்களுக்காக பணி செலுத்தி எல்லா ஜனங்களையும் தேவனத்தை சேர்க்க போறவன், இவனை தகுதி உடையவன் நினைக்கிறீங்க அப்படி வந்து நிற்கிறான். இவனை கண்டிப்பா இவனை கொட்டுருங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு வந்து நிற்கிறான். கர்த்தர் அவனை கடிந்து கொண்டு இவனுக்கு என்ன பண்றாரு பாருங்க. யோசுவாவின் அழுக்கு வஸ்திரம் தரித்தவன தூதன் முன்பாக இருந்தால் அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி,
இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவரை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை ஒன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். நல்ல கவனிக்கணும். உன் அக்கிரமங்களை ஒரே நாளில் நிவர்த்தி செய்வேன் 9 வசனம் சொல்றாரு. அதனுடைய மீனிங்கை புரிஞ்சுக்கணும். ஒன்றும் பண்ணல, அவன் அழுக்கு வஸ்திரத்தெல்லாம் தண்ணி கொடுப்பான். நல்ல அலங்காரமான வஸ்திரத்தை தெரியும். நாம் என்ன வஸ்திரம் தரித்திருக்க வேண்டுமோ, அதாவது ஆசாரிய பணியை செய்வதற்கு என்ன வஸ்திரம் தரித்திருக்க வேண்டுமோ அந்த வஸ்திரம் அழுக்காய் இருக்கிறது அப்படின்னா பாவத்தினால் கரைபிடிந்திருக்கிறது. அந்த வஸ்திரங்களை எல்லாம் களைந்து போட்டு புதிய வஸ்திரத்தை தரிப்பித்து சொல்றாரு, பார்ப்பா, நான் உனக்கு புது வஸ்திரத்தை தரிப்பித்திருக்கேன். உன் அக்கிரமங்களை எல்லாம் அப்படியே சொல்ற, நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். மீண்டும் பழையபடி உனக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறேன் சொல்லிட்டு, அவன் சிரசை மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகை அவன் சிரசை மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால். நல்ல கவனமாக கவனிங்க. சேனை கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்றாரப்பா, ட்ரெஸ் எல்லாம் உன் பழைய வஸ்திரம், அழுக்கு வஸ்திரம், பாவத்தையெல்லாம் களைஞ்சிட்டேன், பாவத்தையெல்லாம் உன்னை விட்டு நீக்கிட்டேன். இப்ப சிறந்த வஸ்திரத்தை தெரிவித்திருக்கேன். மீண்டும் தலைப்பாகை தரித்து மீண்டும் உன்னை அழகுபடுத்தி மீண்டும் அந்த ஸ்தானத்தில் உன்னை நிறுத்தி இருக்கிறேன். மீண்டும் பிரதான ஆசாரி என்கிற ஸ்தானத்துல பிசாசு இவன் பிரதான ஆசாரியனா இருக்க, விசுவாசியா இருக்க, ஊழியக்காரனா இருக்க தகுதியே இல்லைன்னு ஒருத்தர் சொத்து கம்ப்ளைண்ட் பண்றான். பிசாசுடைய வேலை, இந்த யோசுவா சரியில்லை, இவன் குற்றவாளி, ஊழியம் செய்ய தகுதி இல்லாதவன், பாவத்தினால் கரைபடிந்தவன், இவன் ஊழியத்துக்கே லாயக்கு இல்லை, கிறிஸ்துவ வாழ்க்கை தேவனை பின்பற்றி வாழ்வதற்கு தகுதி இல்லை, இவன் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு இடத்துல நிற்க தகுதியே இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்றான். கர்த்தர் அவனுடைய வஸ்திரங்களை, அழுக்கு வஸ்திரங்களை, பாவங்களை, அக்கிரமத்தை எல்லாம் அவனை விட்டு நீக்கிட்டு புதிய வஸ்திரத்தை தரிப்பித்து புதிய தலப்பாகை தரிப்பித்து மீண்டும் அவனை தேவ ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற இடத்துல கொண்டு நிறுத்துகிறார். நிறுத்திட்டு இப்ப அவனுக்கு அட்வைஸ் சொல்றார். யாருக்கு? யோசுவாவுக்கு. பிரதான ஆசாரியனாக யோசுவாவுக்கு சொல்கிறார். 7ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டிடுவேன். என்ன சொல்றாரு? மீண்டும் உனக்கு எல்லா பொசிஷனையும் தருவேன். ஒரே வேலைதான், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால். அப்படின்னா நான் சொல்லியிருக்க வார்த்தைகளின்படி மீண்டும் உன்னை காத்து கொண்டால், என் வழியில நடக்கணும் அப்படின்னா நான் கற்பித்திருக்கிற பாதையில நடக்கணும், என் காவலை காக்கணும். அப்படின்னா நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய். அப்படின்னா மீண்டும் நீ ஒரு பிரதான ஆசாரியனாக ஜனங்களை விசாரிப்பாய், ஜனங்களுடைய காரியங்களுக்காக என்னத்துல பரிந்து பேசுவாய். நாம நினைக்கலாம் நாம தகுதி இல்லாம இருக்கிறோம். நாங்க இந்த ஒருவேளை இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டுட்டு இருக்கிற வார்த்தைகளை கேட்டிருக்கிற உங்களுக்குள்ள நான் தகுதி இல்லை, நான் எப்படி மற்றவங்களுக்கு போய் ஆண்டவரை போய் சொல்றதுன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நானே பாவத்தினால் கரைப்பட்டு இருக்கிறேன், நான் தகுதி இல்லைன்னு சொன்னீங்கன்னா, நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். கர்த்தருக்கு முன்னாடி உங்கள் அழுக்கோடும் பாவத்தோடு போய் நின்னீங்களா? கர்த்தாவே நான் இருக்கிற வண்ணமாக வந்திருக்கேன்னு சொன்னீங்களா? நீங்க சொல்லி மட்டும் பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, ஆண்டவரை மீண்டும் என்னை தகுதிப்படுத்துவன் மட்டும் சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்கள் பாவங்களால் உங்களை கழுவி சுத்திகரித்து மீண்டும் உங்களுக்கு சிறந்த வஸ்திரத்தை ஒழித்து சிறந்த தகுதியை தந்து சிறந்த அபிஷேகத்தை தந்து திரும்ப வல்லமையை தந்து வல்லமையாய் உங்களை நிச்சயமாய் பயன்படுத்துவார். போய் நின்னீங்களாங்கிறத கேள்வி. நின்னீங்கன்னா அவர் என்ன சொல்வாரு? இனிமேல் அவனை சுத்தம் பண்ணிட்டேன், என் வார்த்தையை காத்துக்கொள், என் வழிகளின்படி நட, அப்பொழுது நீ மீண்டும் இந்த ஜனங்களை விசாரிக்கிறவனாய் நிற்பாய். இந்த ஜனங்கள் மத்தியில் வாழ்வதற்கு உனக்கு இடம் உண்டாயிருக்கும், என் ஆலய பிரகாரங்களில் ஊழியம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாயிருக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்றேன். நான் உங்களுக்கு சொல்றது, இதை கேட்கிறவங்களுக்கு, நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒருத்தர் இருக்கிறார். அவரால் ஆண்டவராகிய இயேசு. அவர்கிட்ட போய் நின்று உங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரித்து உங்களை பூரணப்படுத்துவார், மீண்டும் உங்கள் ஸ்தானத்தில் உங்களை நிறுத்துவார். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, சகரிய தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல,
இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திரவதை நிறைவேற்றி இந்த தேசத்தின் அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி போடுவேன் என்று கட்ட சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அக்கிரமத்தை நீக்காம ரட்சிப்பு வராது. பாவம் கழுவப்படாமல், பாவம் நிவர்த்தி செய்யப்படாமல் ரட்சிப்பு வராது. அதனாலதான் பாவத்தை அறிக்கையிடாமல் ரட்சிப்பு நடக்காது. நான் பாவத்தெல்லாம் அறிக்கையிட மாட்டேன், நான் பாவத்தெல்லாம் ரட்சிப்புக்காக கேட்க மாட்டேன், ஆனாலும் என் பாவங்களெல்லாம் நீங்க நான் கழுவி சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நடக்காது. பாவங்கள் சுத்திகரிக்கப்படாவிட்டால் நீதிமான்களாக்கப்படவே முடியாது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்ப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்துவோம். என்ன சொல்றாரு? நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கபடியால் என்ன பண்ணணும்? மாம்சத்தில் ஆவியிலே, ஸ்பிரிச்சுவலாகவும் சரி பிசிக்கலாகவும் சரி இருக்கக்கூடிய எல்லா அசூசிகளும் அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு கர்த்தரோட கையில போய் கொடுத்தோம்னா நம்மளை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வதை, பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்தப்படும். அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணுங்கிறார். அப்ப தேவ பயத்தோட நீங்க உங்கள் வாழ்க்கையை தேவன் கையில ஒப்பு கொடுக்கலன்னா அவரால் உங்களுடைய வாழ்க்கையை பூரணப்படுத்த முடியவே. அப்ப அவர் பூரணப்படுத்தணும் அப்படின்னா நீங்க கொடுக்காம அவர் பூரணப்படுத்த மாட்டார். அவர் நீங்க இடம் போடாத இடத்துல அவர் உள்ளே நுழைய மாட்டார். பிசாசு நீங்க இடமே கொடுக்க வேண்டாம், உள்ள பூந்துருவான். தேவன் எப்படிப்பட்டவர்? இயேசுவை பொறுத்த வரைக்கும் நீங்க என் வாழ்க்கையில வாங்கன்னு கூப்பிடாம அவர் வரவே மாட்டார். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பண்ண கேட்காம ஹெல்ப் பண்ணவே மாட்டார். ஏன் அப்படின்னா அவர் வேண்டும் என்பதை நீங்க தான் முடிவு பண்ணணும். அவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா உங்க வாழ்க்கையில வம்படியாய் நுழைகிறவர் அல்ல அவர். வாருங்கள் என்று அழைத்தால் மட்டுமே நுழைகிற விருந்தாளியை போலவர். ஆனா வந்தா என் வாழ்க்கையில் நிரந்தரமா இருக்காண்டவரை சொல்லிட்டீங்கன்னா உங்களை விட்டு எப்போதும் விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஏன்னா அந்த அற்புதமான தேவன் உங்களை நேசிக்கிறார். இப்படிப்பட்ட வாக்குகள் நமக்கு இருக்குது, ஏராளமான வாக்குத்தத்தங்கள். அதை வாழணும்னா, அதை சக்சஸ்ஃபுல்லா வாழணும், அதை சுதந்திரிக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில பாவங்களை நாம் கழுவப்பட்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழணும். ஏன்னா ஒரு நாள் பரிசுத்தம் அது கர்த்தருடைய பார்வையிலே நல்ல விஷயம் கிடையாது, பெரிய மேன்மையா சொல்லப்படுற விஷயம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவுள்னு சொல்றது. ஒவ்வொரு நாளும், ஏதோ ஒரு நாள் கிடையாது, ஒவ்வொரு நாளும் அதை பூரணப்படுத்தினால் மட்டும்தான் வெற்றிகரமாய் வாழ முடியும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், எரேமியா 33 எரேமியா 33ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம். எரேமியா 33:8 பக்கம் 900 பேஜ் நம்பர் 920. எரேமியா 33:20 8ஆம் வசனம். அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவரை நீங்க ஆக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். எப்படி சொல்றாரு பாருங்க. அவர் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின, அவருக்கு விரோதமாய் பண்ணின குற்றம், அவருக்கு விரோதமாய் பண்ணின துரோகம். கர்த்தருக்கு பண்ண துரோகம் எப்படி? துரோகம்ங்கிறது மன்னிக்கப்பட முடியாது இல்லையா? கர்த்தர் சொல்ற எனக்கு விரோதமாய் பண்ண துரோகங்களையும் மன்னிப்பேன், எனக்கு விரோதமாய் பண்ண அக்கிரமங்கள பாவங்களையும் நான் மன்னிப்பேன். அப்படி என்ன சொல்றாருன்னு சொன்னா அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். அடுத்த வசனம் பாருங்க, 9ஆம் வசனம். எரேமியா 33:9. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மைகள் நிமித்தம் எல்லா சமாதான நிமித்தம் அவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று சேனைகள் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார். உங்களுடைய பாருங்க, இவங்க தகுதியே கிடையாது. நம்ம நினைக்கிறோம் தகுதியே இல்லாதவன கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார். அவர் எப்படி பார்க்கிறாருன்னா
தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்தி தகுதி இல்லாதவனுக்கு தகுதிக்கு மிஞ்சின காரியங்களை கொடுக்கும் போது அந்த சுற்றில் இருக்கிற எல்லா மக்களும் பார்க்கும்போது இந்த தேவனாகிய கர்த்தரை நினைத்து கொண்டாடுவார்கள். அதான் சொல்றாரு, எனக்கு என்ன, எனக்கு புகழ்ச்சியும் பெருமையும் கீர்த்தியுமா இருக்கும். நாம நினைக்கிறோம் தகுதி இல்லாதவங்களை தேவன் தகுதி நீக்கம் பண்ணிட்டு குப்பையில போட்டுருவாரு, இல்லாட்டி நரகத்தை போட்டுருவான்னு நினைக்கிறோம். கர்த்தரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவராகிய இயேசுவை தன் வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அவருடைய அக்கிரமங்கள் எத்தனை பெரியதா இருந்தாலும் சரி, கர்த்தரால் நிவர்த்தி செய்யப்பட முடியாத பெரிய பாவம் இல்லவே இல்லை. எப்படிப்பட்ட மோசமான நிலைமையில வந்து நின்றாலும் அவர்கள் பாவங்களை கழுவி சுத்திகரிக்க இயேசு உண்மையை நீதியுள்ளவர். நம் பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிட்டால் அவர் கல்வி நம்மை சுத்திகரிக்க உண்மையாக ஒருவேளை நம்ம இருக்கலாம். நம்ம வாழ்ற இடம், வேலை செய்யற இடம், போகிற இடம், வர்ற இடம், படிக்கிற இடம், இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம சரியில்லாத வார்த்தைகள், சரியில்லாத செயல்கள், நம்முடைய கோபங்கள், மூர்க்கங்கள் எல்லாம் வெளிப்பட்டு நம்ம சில விஷயத்த கரெக்டாக இல்லாமல் இருந்திருக்கலாம். சில விஷயத்துல நிறைய விஷயத்த கரெக்டாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் பரிபூர்ணப்படுத்துகிறவன் தேவன். அவர்கிட்ட போய் நிக்கணும். நிற்கும் போது எப்படி நிற்கணும்? ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேங்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவனா, நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய துரோகங்களையும் மன்னிக்கிறவர். எதுக்கு மன்னிக்கிறாரு? அவர் நம்மை நன்றாக்கி நம்மை ஆசீர்வாதமாக்கி வாழ செய்வதற்காகத்தான் எல்லாத்தையும் செய்யறாரு. அப்படின்னா அவரை நம்பி அவர்கிட்ட போனா நம்முடைய பாவங்களால் அவரை கழுவி சுத்திகரிக்க அவர் நல்லவர், உண்மை உள்ளவர். அதனால உன் தேசத்தின் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்துக்கிறார். அப்படின்னா நம்ம ஒரு ஆள் கிடையாது. இப்ப பிரதான ஆசிரியர் சொல்லப்போ யோசுவா வைக்கிற பிரதான ஆசிரியர் மொத்த ஜன கூட்டத்திற்கும் ஒரு ஆளு. அந்த ஒரு ஆளுடைய பாவத்தை ஒரே நாளிலே மன்னித்து நிவர்த்தி செய்வார்னா எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதிமுள்ளவராக இருக்கிறார். அவர் நீதியுள்ளவராக இருக்கிறாருங்கிறத மறக்க கூடாது. அவர் தான் சொல்லியிருக்கார், வாக்கு பண்ணிக்கிறார். அவர் மன்னித்து நம்மை கழுவி சுத்திகரிக்க உண்மையில் ஒன்று அவரை நம்பி போய் நிற்கணும். நாம் நின்றால் நம்மை கழுவி சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய கிடையாது, ரொம்ப யோசிக்க வேண்டிய, ரொம்ப பயப்பட வேண்டிய கிடையாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை காப்பாற்றுவார் என்ற நிச்சயத்தோடு போகும்போது நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க ரட்சிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஓசியா 14, யோசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனம். 2வது வசனம், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். யார் எப்படிப்பா கர்த்தத்தை வந்து நான் எப்படிப்பா பாவங்களை கழுவு போற முடியும்? கர்த்தர் சொல்ற வார்த்தைகளை கொண்டு திரும்ப. வாயில என்ன வார்த்தை வச்சிருக்கீங்க? ஆண்டவரே, என் அக்கிரமத்தோட வர்றேன், நான் பாவத்தோட வர்றேன், மீறுதலோட வர்றேன், என்னை மன்னிங்க, என்னை கழுவி சுத்திகரிங்க வந்து இல்லைங்க. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தவர்களும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம். எப்படி உங்க ஆண்டவர்கிட்ட எப்படி வந்து மன்னிப்பு கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட எப்படி வர்றது? நீ பாவத்தின் மொத்த உருவமா இருந்தாலும் பரவாயில்ல, உன் குடும்பமே தப்பான பாவத்தினால் நிறைந்திருக்கிற குடும்பமா இருந்தாலும் மொத்தமா வந்து தேவன்கிட்ட நிலைக்கு. ஒரு தேசமே இருந்தது, ஒரு தேசமே பாவத்தினால் நிறைந்திருந்தது, தேவனுடைய பார்வையில சரியில்லாம இருந்தது. யோனா கிட்ட சொன்னாரு, போ நினிவேவுக்கு போய் அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க. அவன் தர்ஷீஸ்க்கு ஓடி போனாரு. ஆனா பிடிச்சு கொண்டு திரும்ப நினிவேக்கு விட்டாரு. நினிவேல வந்து கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தான். அறிவித்த உடனே மொத்த தேசமும் ஒரு மிருக ஜீவன்கள் முதல் கொண்டு உபவாசித்து ஜெபித்தது. ஒரே நாளில் அந்த மொத்த பட்டணம் அந்த பட்டணத்துக்கும் ரட்சிப்பு கர்த்தரால் வந்தது. ஒரே நாளிலே விசுவாசித்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், வாயை திறந்து அறிக்கை செய்தார்கள். நான் என்ன சொல்லிக்கிறேன்? நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கும், ரட்சிப்பு உண்டாக அறிக்கையிடணும். பாவங்களார கழுவப்படணும்னா நம்ம பாவங்களை தேவனுக்கிட்ட அறிக்கையிடணும். அப்பதான் ரட்சிக்கப்பட முடியும். இங்க சொல்றாங்க, இந்த சொல்ற வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளை கொண்டு கட்டெடுத்து திரும்புங்கள். வாயிலிருந்து வார்த்தை இருக்குல்ல, சும்மா வந்து நின்று சர்ச்சுக்கு போவேங்க, நிற்பேங்க, வந்துடுவேங்க, அது கிடையாது. வார்த்தைகளை கொண்டு கட்டெடுத்து திரும்ப அவரை நோக்கி அவரை பார்த்து, தேவரீர் எல்லா கிரமங்களை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தவர்களும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம் என்று சொல்லணும். 4வது வசனம் பாருங்க, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவளை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன்.
ஏதோ கடமைக்காக கிடையாது. மீண்டும் மனப்பூர்வமான முழு இருதயத்தோடு உங்களை சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிடுச்சு. எப்படி வாக்கு, என் கோபமே அவங்க மேல கிடையாது, அவங்களை நேசிக்கிறேன். நான் மனப்பூர்வமாக அவர்களை சிநேகிப்பேன். 8ஆம் வசனத்தை பாருங்க. இனி எனக்கும் விக்கிரங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாக இருந்தேன். நான் பச்சையான தேவதாரு விருஷம் போட்டு இருக்கிறேன், என்னாலே உன் கனி உண்டாயிட்டு என்று எப்ராயிம் சொல்லுவான். இப்ப நான் பச்சை ஆயிட்டேன், உனக்கு காஞ்சு போய் கிடந்தேன், இப்ப நான் பச்சை ஆயிட்டேன், என்னால் இப்பொழுது கனி கொடுக்க முடியும்னு அவன் சொல்லுவான். கர்த்தர் வந்தா கனி இல்லாத வாழ்க்கையும் கனி உள்ள வாழ்க்கையும் கர்த்தரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாயினால திரும்பி, ஆண்டவரே என்ன வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். பாருங்க, யோசியா 14:2 சொல்லுது, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஏன் 1ஆம் வசனம் பாருங்க, இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். ஏற்கனவே விழுந்துட்ட, விழுந்ததை பத்தி பேசல அவரு, விழுந்ததை எப்படி சரி பண்ணலான்னு பேசுறாரு. கர்த்தர் எப்பயுமே பார்த்துட்டீங்கன்னா நீங்க எப்படி விழுந்தீங்கன்னு பேச மாட்டாரு, விழுந்ததை எப்படி சரி பண்ணலான்னு பேசுவார். விழுந்ததை எப்படி சரி பண்ணலான்னு பேசுவார். எப்பயுமே கர்த்தர் எப்படி விழுந்ததை சரி பண்ணலான்னு பேசுறவர். இங்க சொல்றாரு, நீ அக்கிரமத்தில் விழுந்தாய். ஆமா உண்மைதான். இப்ப கர்த்தரிடத்துல வார்த்தையை கொண்டு வா. என்ன வார்த்தையை கொண்டு வரணும்? ஆண்டவரே என்ன சொல்றாரு? அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்து எங்களை ஏற்றுக்கோங்க ஆண்டவரே, எங்க பாவங்கள் எல்லாம் நீங்க எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னா, நான் சொல்றேங்க கர்த்தருக்கு அப்படி மட்டும் போய் நின்னாச்சுன்னா அப்படியே அள்ளி அரவணைத்துக் கொள்வார். அவர் எந்த பெரிய பாவியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய துரோகியா இருந்தாலும், அவன் செய்த எல்லா துரோகங்கள், அவன் செய்த எல்லா அக்கிரமங்களையும் நான் ஒரே நாளிலே மன்னித்து நிவர்த்தி பண்ணுவேன். இன்னைக்கு கூட நீங்க தூரமா இல்ல, இன்னைக்கு கூட நீங்க ரொம்ப தூரத்துல இல்ல, இந்த நாளிலே கர்த்தருக்கு முன்பாக நின்று, ஆண்டவரே எங்களை அங்கீகரித்தவர்களும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வார்த்தை கொண்டு நில்லுங்க, எங்கள் அக்கிரமங்களை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தவர்களும் என்று சொல்லுங்க. அப்பொழுது தாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம் சொல்லி பாருங்க. கர்த்தர் மீண்டும் உங்கள் பலிகளை அங்கீகரிப்பார், உங்கள் துதிகளை அங்கீகரிப்பார், உங்கள் வாழ்க்கை அங்கீகரிப்பார், உங்கள் வாழ்க்கையை வளமுள்ளதாய் மாற்றுவார். இன்னைக்கு நீங்க மற்றவர்களால் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படுகிற நிலைமையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்கி நீதிக்கு உட்படுத்தும் போது நீங்கள் அநேகருக்கு முன்பாக மேன்மையானவர்களாக இருப்பீர்கள். நீங்க நல்லா வாழும் போது தேவனுக்கு மகிமை உண்டாகும், அதன் மூலமா தேவனுக்கு மகிமை சேரும். அதனால இயேசு கிறிஸ்துடைய பெயரை இயேசு என்பதற்கு, இயேசு என்பதனுடைய பெயர் அர்த்தம்னா தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசுங்கிற பேருக்கு ரட்சகர் தான் அர்த்தம். அந்த ரட்சகர்கிட்ட வாங்க அவரால் ரட்சிக்கப்பட முடியாதும் கிடையாது, அவரால் கழுவ முடியாத எந்த பாவமும் கிடையவே கிடையாது. நம்முடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆனா என்ன கண்டிஷன் அப்ளை அப்படி சொல்லுவாங்கல்ல, என்ன கண்டிஷனு? ரட்சிக்கப்படணும்னா ரொம்ப கஷ்டம் இல்லை, உங்கள் பாவங்கள் கழுவப்படணும்னா பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப சின்ன விஷயம், சிம்பிளான விஷயம் என்னன்னா, நீ எவ்வளவு பெரிய பாவத்தோடு கூட வந்திருந்தாலும், பிசாசே பக்கத்துல வந்து நின்று நீ குற்றவாளின்னு கர்த்தர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாலும், உன் பாவங்கள் நீக்கப்படுவது ரொம்ப எளிமையான விஷயம். எப்படின்னா, நீங்க தேவன்கிட்ட வந்து நிக்கணும், வேற எங்கேயும் போக முடியாது. நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, உன் பாவங்கள் நீக்கி கழுவி சுத்திகரிக்க இயேசுவால் மட்டும்தான் முடியும். அப்ப எங்க வரணும்? இயேசப்பா கிட்ட வரணும். அவன்கிட்ட வந்து நின்னா உங்கள் பாவங்களார கழுவி சுத்திகரிக்க அவர் உண்மையை நீதி உள்ளவராயிருக்கிறார். என்ன செய்வீங்க? ஆண்டவரே என் பாவங்களார என்னை கழுவி சுத்திகரித்து என்னை அங்கீகரித்தவர்களும் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே நீங்க சொல்லுங்க. அன்றைய நாளிலே மீண்டும் உங்களை சுத்தமாக்குவார். மற்ற எல்லா வாக்கு தத்துவங்களும் வாழ்க்கையிலேயே தருவார். மற்ற எல்லா வாக்கு தத்துவங்களுக்கும் சொந்தக்காரர்கள் நீங்கள் அந்த நாளிலே மாறி போவீர்கள். மீண்டும் உங்களால் வெற்றியாய் பயணிக்க முடியும். ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு அழிக்கிறது, கர்த்தர் உங்களை அழிப்பதற்கல்ல, வாழ வைப்பதற்கு இருக்கிறார். என்னைக்கு என் கர்த்தர் எனக்காக இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறார், எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் நீங்க நினைக்கிறீங்களோ, அன்னைக்கு வெற்றியாய் வாழ முடியும். அதனால தான் ஓசியா 14:8 இனி எனக்கும் விக்கிரங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்வான். எனக்கும் இந்த பாவத்திற்கும் பாவ சம்பந்தமான வாழ்க்கை முறைக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு அவன் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமா இருந்தேன். அவன் சொன்னதை கேட்டுட்டு அவன் மேல அவன் கவனமா பார்த்துட்டு இருக்கு. எதுக்கு? இவனை எப்படி சக்சஸ்ஃபுல் ஆகலாம். கர்த்தருடைய பார்வை என்ன? உங்க மேல எப்பயுமே இருக்குது. ஏன்னா உங்களை எப்படி சக்சஸ்ஃபுல்லான ஆளா மாத்தலாம்.
ஒருவர் நீங்க டோட்டல் ஃபெயிலியரா இருக்கலாம். இன்னைக்கு மொத்தத்தையும் தோத்துட்டு இனிமேல வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லை, வாழ வழியே இல்லைன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறார். எதுக்கு நோக்கி கொண்டிருக்கிறார்? நான் பச்சையான தேவதார் விருட்சம் போல இன்னைக்கு இருக்கிறேன், என்னாலே ஒரு கனி உண்டாயிட்டு எப்ராயிம் சொல்லுவான். எப்ராயிம் இருந்து ஒரு வார்த்தை வரணும். எப்ராயிம்னா தேவனுடைய ஜனம். எப்ராயிம் நான் எப்படி உன்னை கைவிடுவேன், உனக்காக உன்னை பற்றி சொல்றது என் மனசெல்லாம் பரிதி வைக்குன்னு கர்த்தர் சொல்றது காரணம் என்னன்னா, தேவன் தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறார். எந்த நிலையில் இருந்தாலும் அவரை நேசிக்கிறார். அவள் எந்த காலத்தில் கைவிடக்கூடாதுன்னு கவனமா இருக்கிறார். நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, தப்பு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணிடுறோம்? கொலையா செஞ்சிடறோம். தப்புகளுக்கு சில சமயம் தண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், சில சமயம் அறிவுரை சொல்கிறோம். ஒரு தலைக்கு மேலே வளர்ந்துட்டாங்கன்னா அவங்கள உட்காந்து அடிக்கிறது இல்லை, புத்தி சொல்கிறோம். நீ புரிஞ்சுக்கிட்டு வாழணும், வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? அவர்களால் புரிந்து கொள்ள முடியும், வெற்றிகரமாக வாழ முடியும். கர்த்தர் நமக்கு அப்படி தான் அப்பயும் போதிக்கிறார். தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணா? இந்த இளையகுமார் இருக்கா இல்லையா, இளையகுமார் சொத்தை பிரித்து கொடுத்து வாங்கிட்டு எங்கேயோ போய் எல்லாம் கெட்டு போயிட்டான். திரும்ப தேவன் அப்பா வீட்டுக்கே போகலாம், எங்கேயும் போய் பழைக்க முடியல, அப்பா வீட்டுக்கே போகலாம். திருப்பி வரான். அப்பா வீட்டுக்கு வரும்போது அப்பா அவனை பிள்ளையா தான் பார்க்குறாரு ஒழிய சொத்தை பிரிச்சுக்கிட்டு போனவன்னு பார்க்கல. நம்மளை வேணான்ட்டு தானே போனோம் அப்படின்னு பார்க்கல. அப்பாவுடைய அன்பு எப்பயும் ஒன்றா இருக்கும், எப்போ வந்தாலும் ஒரே மாதிரி ஏற்றுக்கணும். தேவனும் அப்படிதான். அந்த நல்ல பரம தகப்பன் நம்ம எப்போ வருவோன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நம்ம வந்தால் ஏற்றுக்கொள்ள அவர் உண்மை நீதி உள்ளவராக இருக்கிறார். மீண்டும் அவனுக்கு என்ன பண்றாரு? அவன் பிள்ளை நான் வேலைக்காரனா இருந்தா போதுன்ட்டு வர்றான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் அந்த வேலைக்கு கூட தகுதி இல்லைன்னு. ஏன்னா துரோகம் பண்ண மாதிரி அப்பாவுக்கு என்ன பண்ண? துரோகம் பண்ண, அக்கிரம் பண்ண, சொத்தை பிரிச்சு கூட வாங்கினேன், இப்போ எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ எல்லாத்தையும் இழந்து போன நிலைமையில திரும்ப வந்திருக்கலாம். திரும்ப போவாங்கிறீங்க? கழுத்தை பிடிச்சி வெளியதெல்லாம் கூட போக மாட்டான். ஏன்னா அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம். அப்பா வீட்டில் தான் சந்தோஷம், கண்ட வீட்டிலலாம் கிடையாதுன்னு நல்லா தெரிஞ்சுட்டு வந்திருக்கிறான். இப்போ அட்லீஸ்ட் வேலைக்காரனா இருந்தா கூட என்ஜாய் பண்றானேங்க. வேலைக்காரனுக்கு இருக்கிற சந்தோஷம் கூட நான் இங்க வேலைக்காரனா இருக்கிறேன், இங்க வேலைக்காரனா தான் இருக்கிறேன், பன்னீர் மேய்ச்சிட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு வாழ்க்கை நல்லா இல்லையே, சந்தோஷமா இல்லையே அப்படிங்கிறான். இன்னைக்கு தமிழ் கூட கிடைக்காம கஷ்டப்படுறேனே. எங்க அப்பா வீட்டில் எல்லாருக்கும் திருப்தியா சாப்பிட்டு நல்லா இருக்காங்க, வேலைக்காரங்க நல்லா இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, தேவனுடைய வீட்டில் எப்பயுமே திருப்தி இருக்கு. நீங்க இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு எத்தனை இடத்துக்கு நீங்க பயணித்துட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு கொடாத இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு நரகத்தை போகலாம். ஒருவேளை நீங்க பாக்குற மாதிரி பரலோகம் மாதிரி தெரியலாம், ஆனா நீங்க எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க எங்க இருக்கணுமோ கர்த்தர் உங்களை எங்க வச்சிருக்காரோ அங்க வந்து சேர்ற வரைக்குமே உங்கள் உள்ளம் ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கும். எப்படியை பார்ப்பீங்க? உள்ளத்துல ஒரு காலியா இருக்கிறேன்னு யோசிப்பீங்க. அந்த காலியா இருக்கிறது தெரியுமா? கர்த்தர் உங்களை நாட்டின இடம், கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற இடம், கர்த்தர் நீங்கள் வாழ்படி வைத்திருக்கிற இடத்துல நீங்க வந்து இருந்தா தான் அங்கே ஆசீர்வாதம். அப்படின்னா தேவனிடத்துல வந்தா தான் ஆசீர்வாதம், அப்பா வீட்டுல இருந்தா தான் ஆசீர்வாதம். நீங்க அங்க தேடி வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்து அந்த பையனோட கதை முடிஞ்சிச்சு, அப்புறம் கொண்டாடுறது அவனுக்கு. எப்போதுமே நீங்கள் தேவனை முதலாவது இடத்துல வச்சு தேவனை தேடி பாருங்க, உங்க வாழ்க்கைப்பா சக்சஸ்ஃபுல்லா. அவன் கர்த்தர் நல்லவர். உங்கள் அக்கிரமங்களை பாவங்களை எல்லாம் ஒரே நாளில் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே தேவன் அவர் மட்டும்தான்.